ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாபா பாட்டு பார்க்கும் பொழுது, அது ஏதோ ஹிந்தி பாட்டு. எங்கேயோ கேட்ட மாரி இருக்குதுன்னு விட்டோம். ஒரு 4, 5 மணி நேரம் கழிச்சு கரெக்ட்டா அது சம்மந்தப்பட்ட தமிழ் பாட்ட முணுமுணுக்குது. இது ஒரு தமிழ் ஆ. பாட்டுன்றது அப்பதான் தெரியுது. அது மைண்ட் போய் ஆ. சப்கான்ஷியஸா எடுக்குது பாருங்க. அதுக்கு தான் ம். எல்லாத்தையும் அழிக்கணும்னா எந்த அளவுக்கு நினைவுல இருக்கணும். அந்த பற்றையே ம். நினைவுனால தான் அழிக்க முடியும். பற்று இருந்தா தான் நினைவும் இருக்கும்ன்றார். ஸோ ம். 2ம். இந்த கவனம் தான் ம். கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றார். ம். ம். ஸோ நிரந்தர நினைவு இருக்கிறதுக்கான வழி பற்றை வென்றவர் ஆகுங்கள். பாருங்க பற்றை வென்றால் நினைவின் சொரூபம் ஆயிடுவீங்க. ம். நினைவின் சொரூபம் ஆகணும்னா பற்றை வெல்லணும். இதுதான் இந்த சரி. சர்க்கிள். ம். சோ இது ஈஸியா? கஷ்டமா? பற்றை வெல்வது. பாபா சொல்றாரு, உங்களையே அர்ப்பணித்த பிறகு எல்லாம் ஈஸி தானே. ம். நீங்க